தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது என்றால் ஜீவன் இருக்கிறது. அவர் வார்த்தையிலே அவர் உண்டாக்கிய எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காம போகாது, கண்டிப்பா அது நடக்கும். ஆமென். சில விஷயங்களை நீங்களே தொடக்கூடாது சொல்லி நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் அதை தொட்டு தொட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க நினைச்சது ஒன்று நடக்கணும், ஆனா அவர் விதைச்சது ஒன்று உங்களுக்குள்ள முளைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். சில நேரம் நான் திரும்பி சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதை விடு இதை விடுன்னு சொல்லாம இன்னைக்கு ஏதாவது ஒன்று முளைக்கும் சொல்லி பேசுவோம். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். எசாயா 55 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசாயாவின் புத்தகம் 55 அதிகாரம் 10 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை, மாறி முறைந்த மலை வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. சொல்லுங்க, எப்படியோ. நல்லா சொல்லுங்க, எப்படியோ. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா, உங்க வாழ்க்கையில எது பலன் கொடுக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை பலன் கொடுக்கும். அவர் வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையில சில காரியத்தை அவர் செய்ய தீர்மானித்திருக்கிறார். அவர் வார்த்தை கொண்டு உங்களுக்குள்ளே சில விருப்பங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அவருடைய வார்த்தை கொண்டு ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, எது வேணாலும் செத்து போகலாம், ஆனா வார்த்தையில விதைச்சதை நான் வெளியே எடுக்காம நான் விடவே மாட்டேன். ஆமென். நான் நான் சபைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் பாஸ்ட் ஆண்டன் பிரசங்கம் பண்ணுவார் பாருங்க. ஆமென். அந்த காலத்தில் அவர் வெடி மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். எப்படி சொல்லுங்களேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு வெறி. என்ன வெறினா, பிரசங்கம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். ஆமென். ஆனா நான் பிறந்ததுக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் வளர்ந்ததுக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என் திறமைக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தையை கொண்டு எனக்குள் அவர் ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார். அந்த விசுவாசத்தை இன்று அவர் வளர செய்து கொண்டே இருக்கிறார். என்ன வேணாலும் என் வாழ்க்கையில பலன் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவர் விரும்பி விதைக்கணும் சொல்லி அவர் வார்த்தையில விதைக்கிறாரு பாருங்க. அது ஒரு நாள் அது வசனம் சொல்லுது, முளை கிளம்பும். ஒரு சொல்லுங்க, முளை கிளம்பும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்கள் அதெல்லாம் வேணாம் சொல்லி நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு வேணும். ஆமென். சொல்லுங்க, என்ன பாஸ்டர் அது வேணும்? ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு பாருங்க. அந்த விசுவாசத்தில் தேவைப்பட்ட காரியங்கள், வார்த்தையிலே தேவைப்பட்ட காரியங்கள், சில நேரம் அதெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை நிறைவேற நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் எதிலே இருந்து உண்டாகும் தெரியுமா? யாருக்கு எப்படிப்பட்ட தரிசனம் உண்டானாலும் அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற தரிசனம் தான் நிறைவேறும். கண்டதையும் பார்த்து தரிசனம் கண்டன் பாஸ்டர், இல்லை நடக்காது. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, நடக்காது. கொஞ்சம் வாயை திறங்கலை, நல்லது சொல்லுங்க. ஆமென். நடக்காது. கண்டதெல்லாம் பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி சினிமா படம்லாம் பார்த்துட்டு நான் தரிசனம் கண்டேன் பாஸ்டர்னா இல்லை. ஆனா கர்த்தர் வார்த்தையிலே உங்களுக்கு தரிசனங்களை பேச பேச, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அது நீங்க நினைக்கிறீங்க இனி நடக்காது சொல்லி, ஆண்டவர் சொல்றாரு, அதையே நான் பேசிட்டு இருக்கிறேன், அதுதான் இனி உன் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அப்ப நீங்க நினைச்சதும் நடக்கும். சொல்லுங்க, நான் நினைத்ததும் நடக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த விதைச்சதெல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி வெளியே எடுப்பாரு. ஆமென். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்றார், உங்களோட வெயிட்டிங் சீசன் வந்து கூடிய சீக்கிரம் முடிய போகுது. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்த அந்த அறுவடையின் காலம் ஆண்டு கொண்டு வர போகிறார். ஆமென். பாருங்க, மாறியும் உறைந்த மலை, மாறியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி
கொடுக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அவர் வாயிலிருந்து வசனம், நல்ல வசனம் வருது. உங்க வாயிலிருந்து வாசிங்க, சொல்லுங்க. என்னிடத்திற்கு அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் உங்க வாழ்க்கையில அதி சீக்கிரத்திலே நடக்கும் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். ஆனா நீங்க நடக்காதென்று சில நேரம் ஒதுக்கி வைத்தவைகளை ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் ஞாபகப்படுத்து. சில நேரம் நாங்களும் கேட்பதுண்டு, எவ்வளவு காலம் ஆண்டதுக்கெல்லாம் காத்திருக்கிறது, சில காரியங்கள், சில தரிசனங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா அதெல்லாம் அவருடைய வாக்கு தத்தத்தை நிமித்தம் ஆண்டவர் வைத்தது, அது நிச்சயமா ஒரு காலம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சில காரியத்துக்காக நம்ம அழுதுட்டோம் ஆண்டவரே, போராடிட்டோம் ஆண்டவரே, காத்திருந்துட்டோம், இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், அதை நான் கேட்க விரும்பல, சில நேரம் கேட்க விரும்பல. சில சந்திக்கப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆகவே நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் இனி தேவையில்ல சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ தேவையில்ல நினைச்சாலும் அதை நான் உனக்குள்ள நான் விதைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் விதைத்ததை புதைப்பதற்கு நீங்கள் யார்? சொல்லுங்க, நான் யார்? உங்க மகனுக்குள்ள ஒன்று விதைச்சிருக்கிறார், அதுதான் நடக்கும். அதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? எனக்குள்ளே ஒன்று விதைத்திருக்கிறார், அதை தடுப்பதற்கு நான் யார்? அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமானதை இப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அதிசயமானதை இப்பொழுதும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நான் சொல்றேன், இதுவரை நீங்கள் கண்டிராத ஆச்சரியமானதை ஆண்டவர் உங்களுக்குள் இருந்து வெளியே கொண்டு வருவார். அதிசயமானதை உங்களுக்குள் இருந்து அவர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு குறை இருந்தது அந்த பெண்ணுக்குள்ளே. ஆனாலும் அவள் அந்த குறையின் தீர வேண்டும் என்று ஒரு காலம் காத்திருந்தாள். ஆனால் ஒரு காலம் வந்தது, அதை அவள் மறந்து விட்டாள். சில நேரம் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய முதல் அழைப்பை நீங்கள் மறந்திருக்கலாம். தேவன் தன் வார்த்தையிலே பேசி உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை கொண்டு வந்த அந்த ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதைத்தான் உன் வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறேன். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். பாருங்கள், இந்த இடத்திலே சுனேமியாள், அந்த பெண்ணுடைய பெயர் சரியா தெரியா, சுனேம் என்கிற ஸ்தானத்தில் இருந்தபடியால் அவளுக்கு சுனேமியாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே எலிசா என்கிற தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் அடிக்கடி என்ன செய்கிறார்னா, அந்த வீட்டிலே வந்து அவருடைய ஊழியங்களுக்காக தங்கி பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து வருகிற ஒரு நபர். ஆமென். பாருங்க, அந்த வீட்டில் அந்த பெண் நல்ல ஒரு செல்வந்த பெண் நினைக்கிறேன். அவள் அந்த ஊழியக்காரன் வந்து போகிறதுக்காகவே தன் கணவரிடத்தில் சொல்கிறாரு, இந்த தேவ மனுஷன் வந்து போகிறாரு, அவருக்கு ஒரு மேல் வீட்டில் நம்ம ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவளுக்கு எல்லாம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அவள் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்ல, அங்கே வந்து இதுக்கு மேல் வசனம் வாருங்க, இதற்கு மேலே இருக்க வார்த்தைக்கு வரும் பொழுது, அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். ரைட், கவனிங்கள். இந்த இடத்துல எலிசா பல தடவை வந்து போறாரு. அப்ப எலிசா கேட்கிறாரு தன்னுடைய ஊழியக்காரன் கேயாசியை பார்த்து, நம்ம இங்க அடிக்கடி வந்து போறோம், நம்மளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற இந்த பெண்ணுக்கு என்ன வேணும்னு கேளு. ராஜா கிட்ட பேசணுமா, மந்திரி கிட்ட பேசணுமா, யாரிடத்தில் பேச வேண்டும் கேட்டுப்பார் அப்படி என்று அவளை அழைக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் சுகமாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சில பேர் இன்னைக்கு அவங்க தரிசனத்தை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்களோட காலிங்கை மறந்துட்டு நல்லா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்தையே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை சில நேரம் நீங்கள்லாம் மறந்துட்டு நிற்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு. அவர் எது சொன்னாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே அதை நான் சொல்லுகிறேன். 20 வருஷத்துக்கு முத கொடுத்த ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. அன்னைக்கு நீங்க ஜெபித்தீங்களே அவர் வார்த்தையில, அவர் சொல்றாரு அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க, அது நடக்கும்.
சில காரியம் பாருங்க, நாங்களே மறந்து இனி அது வேணாம், அது நடக்காது என்று புறக்கணித்து நாம் ஒதுங்கி வாழுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் என்னன்னா அவர் தன் வார்த்தையினால் உங்களுக்குள் விதைத்தவைகள். ராமேன் சொல்லுங்க. சில காரியங்கள் நடக்காது என்று உங்களுக்குள் நீங்க புதைச்சு விட்டீங்களா? எதெல்லாம் புதைச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் அதை குழி தோண்டுவார். இல்லை, நீங்கள் புதைத்தவைகளை, நீங்கள் மறந்தவைகளை அவர் குழி தோண்டி எடுக்கிறவர் அல்ல. அவர் விதைத்ததை அவர் அதிலிருந்து முளைக்க செய்வார். ஆண்டவர் சொல்றார், ஆனால் அது நடக்கும் என்று உனக்குள் நான் ஒரு வார்த்தை என்கிற விதையை நான் விதைத்திருக்கிறேன். கர்ப்பம் செத்து போயிருக்கிறது சாராளுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு என்பவன் என்னுடைய வித்து, வார்த்தையில் உண்டாகிறவன். அதிலே கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் வார்த்தை என்கிற கர்ப்பம் அவளுக்குள் இருக்கிறது. ஆமென். நீங்கள் புதைத்த எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம், அதை பற்றி பேசாதீங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அது உனக்குள் இருந்து முளைக்க வேண்டிய காலம் எழும்பி இருக்கிறது. ராமேன் சொல்லுங்கள். அவர் சொல்றாரு, நான் விதைத்ததை என்ன செய்ய போகிறார்? அவர் அதை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். அப்ப இந்த சுனேமியால் அவள் என்ன நினைத்தால், அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அது நடக்கவில்லை. அதை அவள் கிடப்பிலை போட்டுவிட்டாள். இனி வேணாது. அப்பொழுது இந்த எலிசா என்ன செய்கிறார்? அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் அதை சொல்லவில்லை. அவள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் கேயாசி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய கணவரும் வயது சென்று விட்டான் என்று. அப்பொழுதுதான் எலிசா இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவள் கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். 16ஆம் வசனம். அப்பொழுது அவன், எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? கொஞ்சம் இருங்களே. இதே மாதிரி ஒரு கேள்வி யாரு கேட்டா தெரியுமா? சாராலும் என்னது? ஆண்டவர் வந்து பேசுற நேரம் வாக்கு தத்தம் தான் ஆண்டவர் கொடுப்பாரு பாருங்க. ஆமென். வாக்கு தத்தம் தான் சுகமாய் மாறும். வார்த்தை தான் அற்புதமாய் மாறும். நான் சொல்றேன், வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகளாகவே மாறுவார்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் ஒன்று விதைச்சிருக்கிறாரு, அது முளைக்கும். ஆமென். முளைக்க சான்ஸ் இல்லை பாஸ்டர், ரொம்ப கொலைப்படி பண்றான், அதனால தான் சொல்றேன், அது முளைக்க போகுது. ஆமென். இப்படி நடந்துருச்சே, இல்லை, முளைக்கும் சொல்றாரு ஆண்டவர். வாய்ப்பு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்குன்னு விதைச்சிருக்கிறேன். என் வார்த்தையினால் ஒன்று சில காரியங்களை விதைத்திருக்கிறேன். அது என்ன நடக்கும்? அந்த வார்த்தை உண்டாக வெளிப்பட, அது முளைப்பதற்கு, முளை கிளம்புவதற்கு நான் ஒரு நேரத்தை நியமிச்சிருக்கிறேன். அது அந்த நேரத்தில் கட்டாயம் நடக்கும். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, வாசிங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18:12 வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே எப்படி நகைக்கிறது? யாருக்கா தெரியுமா? லோ, நீங்க உள்ளத்துல நகைச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. சொல்ல வந்துட்டார் இவர். சில நேரம் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் சில நேரம் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அது நடக்கும் வரையில் உங்களை கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, ஆச்சரியமானது நடக்கும், அதிசயமானது நடக்கும். நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க அதை பார்க்கல. ஆனா அந்த ஈசாக்கு நீங்க கூடி சீக்கிரம் பார்க்க போறீங்க. அந்த ஈசாக்கை சுமக்க கர்ப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லாததை உண்டாக்குற வார்த்தையினாலே நான் அதை கர்ப்பம் தரிக்க அந்த ஈசாக்கை நான் உண்டாக்குவேன். அந்த ஈசாக்கை உனக்குள் உண்டாக்குவது என்னுடைய வார்த்தையின் வேலை. அந்த வார்த்தையில் உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தனே. ஆனா காலம் கடக்கும் பொழுது, சரீரம் செத்து போகும் பொழுது நீ அதை ஒதுக்கி வைத்துட்ட. இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, நான் அதைத்தான் வாழ்க்கையில கொண்டு வருவேன். ஆமே. நீங்க புதுசா சில காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் தரிசனமா கொடுத்து நீங்க காத்திருந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் தூசு தட்டி உங்க வாழ்க்கையை எழுப்ப போகிறார். சொல்லுங்க, முளை கிளம்பும். என்னது? முளை கிளம்பும். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, தடுக்க முடியாது.
அப்ப சாராள் நகைத்தாள். சொல்லுங்க, நகைத்தாள். உள்ளத்திலே நகைத்தாள். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. சில நேரம் நான் பேசக்குள்ளையும் சில பேர் உள்ளத்தில் நகைப்பீங்க, நீங்க எனக்கு தெரியும். ஆமே, இதெல்லாம் 20 வருஷம் நான் சொன்னேன், 20 வருஷம் அப்புறம் தாங்க முளைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் இந்த பெண்கள் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அதில் 1000 பதில் இருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். எப்படி? இல்லை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க சொல்றதே இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லோம். ஆமே. நாளைக்கு அவன் மனசில் அப்படி சொல்லியிருப்பா போல. ஆமேன். அது அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் நடக்கல, பலன் இருக்கக்குள்ளே நடக்கல, நான் நல்லா இருக்கக்குள்ளே நடக்கல, எல்லாமே செத்து போயிடுச்சு. இவர் வந்து சொல்றாரு. அவர் அப்பதான் சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தை எப்ப தெரியுமா முளைக்கும்? எல்லா சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் செத்து போனதுக்கு அப்புறம் நடக்காதுன்னு நம்ம எல்லாம் மூட்டை கட்டி வைக்கிற நேரம் தான் அவர் மூட்டையை அவிழ்ப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. எந்த மூட்டையை சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா கட்டாயம் கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் செய்வார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16 அவள் சொல்லுகிறாள், தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது என்ன சொல்ல வேண்டாம்? சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டாம்? அபத்தம் சொல்ல வேண்டாம். ஐயோ, எனக்கு இனி அதை சொல்லாதீங்க, வேணா அந்த ஆசை எனக்கு திருப்பி கொண்டு வராதீங்க, திருப்பி ஒரு ஏமாற்றத்தை என்னால் சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்னொரு காத்திருப்பு வேண்டாம், இதுவரைக்கும் நாங்க தனியே போய் பழகிட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல, நான் திரும்பி வார நேரம் இந்த வார்த்தை குமாரனாய் உனக்கு உன் மடியிலே இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அபத்தம் என்னது? ஹலோ, அபத்தம் என்றால் என்ன தமிழர்களே? அபத்தம் என்றால் என்ன? சொதப்பல். அப்படியா? அபத்தம் என்றால் பொய் சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தையில் எந்த நம்பிக்கை கொடுத்தாரோ, எந்த எதிர்பார்ப்பை கொடுத்தாரோ, நான் சொல்லுகிறேன், அதை நீங்க மறந்திருந்தாலும் அவர் அதை நிறைவேற்றியே தீருவார், நிறைவேற்றி முடிப்பார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த ஊழியத்தில் இந்த வருஷம், ஏன் இந்த மாசத்திலிருந்து அவர் ஆரம்பிக்க வல்லவர். அந்த தரிசனத்தை அவர் முளை கிளம்ப பண்ணுவார். ஆமென். கர்த்தருடைய கேள்வி என்னன்னா, நான் விதைச்சதை அதை மூடுறதுக்கு நாங்க யாரும் கிடையாது, யாராலும் அதை செய்ய முடியாது தெரியுமா? அதை செய்கிற இடத்துக்கு இந்த வரைக்கும் எங்களை கொண்டு வந்து இருக்கிறார். இன்னைக்கு தான் ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி வரும் நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்ப அவர் சொல்ற, அபத்தம் சொல்லாதீங்க, என்னை பார்த்து திரும்பிய பொய் சொல்லாதீங்க. நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேருமே நடந்து பழகிட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாவே நடந்து பழகிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இன்னொருவரை நான் சேர்க்க போகிறேன், அது உன் பலத்தில் உண்டாவதல்ல, என் வார்த்தை என்கிற விதையினாலே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஏதோ ஒன்று இதுவரைக்கும் உங்க வார்த்தையினால் உங்களுக்குள்ள விதைச்ச விசுவாசத்தின் நிமித்தம், அந்த நம்பிக்கை நிமித்தம், அந்த தரிசனத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமானதை உங்களுக்குள்ளே கர்த்தர் முளை கிளம்ப செய்ய போகிறார். உங்க ஊழியத்தில் முளை கிளம்ப இத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தீங்களா? அந்த ஈசாக்குக்கு காத்திருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை தோல்வி, சந்தர்ப்பம் தோல்வியா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இப்பதான் என்னுடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. நல்ல தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. ஆண்டவர் வார்த்தை பேசுன போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் கர்த்தர் விதைத்தவைகள் நீங்க விதைச்சது மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில உங்க ஆசைகளுக்குள்ளே கர்த்தருடைய சித்தம் இருக்குது. அத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆமென். சபைக்கு வந்தோடனே முத ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். வந்து 3 மாசம் தான் பாஸ்ட் அண்டன் கிட்ட சொன்னேன். என்னைய கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி திரும்பி பார்த்தாரு. இப்ப சொன்னாரு, நீங்க படிக்கணும். முதலாவது என்ன செய்யணும் சொல்லுங்க? படிக்கணும். முதலாவது கனவுல நினைச்சு பார்க்க முடியாதது செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு முடியும் செய்யறதுக்கு. ஆமென். அவரை நம்பினவன் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை. அந்த பெரிய தரிசனத்துக்குள்ள திரும்பி வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஈசாக்கை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்கிறார். அல்லேலூயா. ஈசாக்குன்னா நான் ஒரு குழந்தைய சொல்லலைங்க, அந்த தரிசனத்தை சொல்லுகிறேன், அந்த அழைப்பை சொல்லுகிறேன்.
அந்த வாழ்க்கையை சொல்லுகிறேன். இத்தனை வருஷம் கர்த்தர் உங்களை வச்சிருந்து அந்த வார்த்தையில எதெல்லாம் உருவாக்கி பேசிட்டே இருந்தாரோ, பேசிக்கொண்டே இருந்தாரோ, பல வருஷம் உங்களை பலப்படுத்திட்டே இருந்தாரோ, அன்னைக்கெல்லாம் நடக்கல, ஆனா நடக்காது தெரியும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறுகிற விதை முளைக்கிலும் ஒரு நாள் இருக்கிறது. அது வரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, இனிதான் உன் வாழ்க்கையிலே முளை கிளம்ப பண்ணுகிற நாட்கள் வருகிறது. என் வார்த்தையிலே உனக்கு உண்டாக்கிய நினைத்த அந்த வாழ்க்கையை நீங்க இனி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.